Welcome to the new session for the basic aptitude questions. ஸோ மேக்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். வால்யூம் ஆஃப் த கியூப் என்ன வரும்? A cube, sir. A cube, sir. ஓகே, சூப்பர். சர்ஃபேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப். Total surface area 6a square, sir. 6a square. சூப்பர், வெரி குட். Lateral na 4a square, sir. 4a square, sir. சூப்பர். அதுதான் வந்து அந்த 3 ரிலவெண்டான ப்ராப்ளம் தான் பார்த்தோம். ஆமா சார். ஸோ இந்த மூணுமே வந்து கியூப் ரிலவெண்டான விஷயங்கள் பார்த்தோம். சரி, நம்ம இப்போ வந்து we will share the screen. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கும். இப்போ தெரியும் உங்களுக்கு. ஓகே, தெரியுதா? எஸ் சார், தெரியுது சார். ஸோ நம்ம கியூப் விட்டுட்டு அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்றத போவோம். எல்லாம் கியூப் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே பார்த்தது. இப்போ பார்க்க போற கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்பியர் வந்துடும். ஸ்பியர் கியூப் சம் கூட ஏற்கனவே பார்த்தோம். 6:5. ஆமா சார். 3 identical cubes. Find the surface area. 163 163 தான் சார் லாஸ்டா நான் பார்த்தது. அதான் இந்த 163 191 வந்து அது நம்ம பார்க்கல, இருந்தாலும் வந்து அது ரிலவெண்டா டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது 3 ஐடென்டிக்கல் கியூப்ஸ், ஒரு கியூப் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கு, 3 வரிசையா அடுக்கி வச்சிடறோம். ஆமா அப்ப சார். சர்ஃபேஸ் ஏரியா டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 3 கியூப் நேரா அடுக்கும் போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கியூபுக்கு வந்து 5a², நடுவில் இருக்க கியூபுக்கு 4a², கடைசியில் இருக்குது 5a², 14a² வரும். 3 கியூப அடுக்குனா கியூபாய்டா மாறுமா? ஆமா சார். இதுல சைடு ஏ வந்து 4 சென்டிமீட்டர் சார். 3 அப்படின்னா நமக்கு அது ஒரு ஃபார்முலா சொன்னீங்க 3னா. இங்க பாருங்க, இது ஒரு கியூப்னு வச்சுங்க, இது ஒரு கியூப்னு வச்சுக்கிட்டு, அப்ப இது ஒரு கியூப்னு வச்சுக்கங்க, அப்புறம் இன்னொன்னு இது ஒரு கியூப்னு வச்சுக்கலாம். 3 கியூப். அப்ப இவனுக்கு வந்து கார்னர்ல இருக்கவனுக்கு 2 பேருக்கும் 5a², நடுவுல இருக்கவனுக்கு 4a². புரியுதா? எஸ் சார். ஏன்னா இதுல 5 சர்ஃபேஸ் இருக்கும், இந்த ஒரு சர்ஃபேஸ் மட்டும் காணாம போயிடும். இதுல இந்த சர்ஃபேஸும் காணாம போயிடும். இதுல இந்த சர்ஃபேஸ் மட்டும் காணாம போயிடும். ஸோ வந்து 14a². அப்ப a² வந்து என்ன வரும்? 4 4. அதான் சார் 14a ஸ்கொயர் ஃபார்முலா. 14a ஸ்கொயர் போட்டேன் அப்படின்னா ஏ வந்து பாருங்க 4 சென்டிமீட்டர் சார். அதான் 4 போட்டோம் அப்படின்னா 4 × 4 16, 16 × 14 224. ஓகேவா? ஓகே சார். இந்த டயகனல் ஆஃப் த கியூபிக் ரூம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டயகனல் ஆஃப் √3a சார். ஆமா, √3a. டயகனல் வந்து கியூபிக் ரூமுக்கு வந்து √3a வரும். அப்ப a = 11 √3 போட்டா a = 11. அப்போ கியூப் ஆஃப் தி ஃபார்முலா வந்து ஏ கியூப் போட்டா 1331. அவ்வளவுதான். 121 × 11 1331. எல்லாமே கியூப் தான் போகுது. இது எல்லாமே சால்வ் பண்ணிருக்கலாம் நீங்க, ஒன்றும் இது கிடையாது. அப்ப கியூபிக்கல் டேங்க் 64,000 லிட்டர் ஆஃப் வாட்டர் சொல்றாங்க. 64,000 லிட்டர் அப்படின்னா இப்ப லிட்டர் 1 மீட்டர் கியூப். இல்ல 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் 1000 லிட்டர் சார். 1 மீட்டர் கியூப் 64,000 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் 1000 லிட்டர் இல்ல அப்படின்னா அப்ப 64 மீட்டர் கியூப் ஆயிடுமா? ஆமா சார். 64 மீட்டர் கியூப்னா சைடு கண்ணா கியூப் ரூட் போடணும். 64 கியூப் ரூட் போட்டோம்னா 64னா 4 வரும் சார். 4 வந்துடும். மறுபடியும் அதே சம் தான் இருக்கு. நம்ம மேலும் மேலும் கியூப் சம்மே பார்க்க தேவையில்ல, அடுத்த இதுக்கு போயிடலாம். எஸ் சார். இதெல்லாம் வந்து கியூப் எல்லாம் நீங்களே பாத்துங்க. அப்புறம் 15th பாருங்க சார். அதுல கியூப்லயே அந்த ஐடி ஈக்குவல் டு வால்யூம் பை பேஸ் என்ன சிம்பிள் இருக்கு. 180, 108,
ஒன் அதுல சார் அதெல்லாம் ஓகே சார். அடுத்து வாங்க சார், அடுத்து வாங்க சார், அடுத்து வாங்க சார், அடுத்து வாங்க சார். cuboid. எஸ் சார். Height of the cuboid whose base area is 180 centimeter square. cuboidனா என்னன்னா மூணு எஸ் சார். வெவ்வேறு இதுவா இருக்கும். கியூபாய்ட்னா என்ன அப்படின்னா மூணு சைடும் வெவ்வேறா இருக்கும். இப்போ வந்து இந்த செல்போன் வந்து ஒரு கியூபாய்டு தான். செல்போன் வந்து ஒரு கியூபாய்டு. எஸ் சார். மூணுமே வேறு வேறு இருக்கும். அதுல பேஸ் ஏரியா வந்து 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எஸ் சார். ஸோ பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம்க்கு ஃபார்முலா தெரியணும். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? கியூபாய்டோட வால்யூம்க்கு கியூபாய்டு LBH நோட் பண்ணீங்க. 2 பை வச்சு சார். இல்ல கியூபாய்டுக்கு வந்து கியூபாய்டுனா ரெக்டாங்கிள்ல பையா ஸ்கொயர் ஹெச் வராது, LBH. கியூபாய்டுக்கு LBH. கியூபாய்டுக்கு LBH. கியூபாய்டுக்கு LBH. சரிங்களா? கியூபாய்டுக்கு LBH. அப்ப வால்யூம்க்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, ஏரியா இன்டு H. பேஸ் ஏரியா இன்டு H. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஃபைண்ட் தி கியூபாய்டு. பொறுமையா எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் இப்போ இதுல சார் ஹைட்னா வால்யூம் பை பேஸ் ஏரியா தான் சார் ஃபார்முலா. இல்ல நான் சொல்றத முதல்ல வந்து எழுதிங்க. அதாவது நான் நடத்தும் போது யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் நடத்துறது உள்ள வராது. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ரெண்டு விஷயங்களை எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் கியூபாய்டுன்னு தலைப்பு போட்டீங்களா? இருங்க சார், இருங்க சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கியூபாய்டுக்கு வால்யூம் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். வால்யூம் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். லென்த், பிரெத், பிரெத், ஹைட். லென்த் பிரெத். LBH. வால்யூம்க்கு எஸ் சார். LBH. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் வால்யூம்க்கு இன்னொரு ஃபார்முலா. அதே கியூபாய்டு அதே வால்யூம், இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா இன்டு H. ஏரியா இன்டு ஹைட். ஆமா. இப்ப வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா இன்டு H ஈக்குவல் டு வால்யூம். அப்போ H ஈக்குவல் டு ஏரியா இன்டு ஹைட் ஈக்குவல் டு வால்யூம். H ஈக்குவல் டு ஏரியா ஈக்குவல் டு வால்யூம் பை ஹைட். ஏரியா இல்ல, H தான் கேக்குறாங்க. H ஈக்குவல் டு வால்யூம் பை வால்யூம் பை ஏரியா. ஏரியா. அவ்வளவுதான், போட்டா கண்டுபிடிச்சலாமா? 900 பை 180. வரும்போது 5 ஒரு அவ்வளவுதான். சென்டிமீட்டர். சரியா? ஓகே சார். ஓகே. அப்ப 900 பை 180 போட்டா கிடைச்சிடும். இதான் இது தான். ஆனா வந்து அந்த கொஸ்டினோட புரிதல் வரும். இப்போ அடுத்தது கியூபாய்டு ஒரு சூப்பர் ஆன்சர் கேக்குறாங்க. வால்யூம் ஆஃப் த வாட்டர் டேங்க் 10 5 × 1.5 பெருக்குனா என்ன வரும்? 10 5 பெருக்குனா 50. 50 1.5 பெருக்குனா 75. 0 25. அது அப்படி போடக்கூடாது. 1.5 அப்படின்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் 50 1ஆல பெருக்குனா என்ன வரும்? 1 50. 50 50 6ஆல பெருக்குனா 25. 50 கூட்டல் 25 25. 75. ஓகே சார். ஓகே 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 சார். 75 மீட்டர் கியூப். 75 ஆமா சார்.
மீட்டர் கியூப். சரியா? 75 மீட்டர் கியூப். அப்ப 1 மீட்டர் கியூப் 1000 பெருக்கணும்ல, லிட்டரலா பெருக்கணும்னா. 1 meter cube equal to 1000 liter. ஆமா. அப்ப 1000 பெருக்குனா என்ன வரும்? 7500 liter. 75,000 வரும். 75,000 liter. ஆமா 75,000 liter sir. 75 இன்ட்டு 1000 75,000 வரும். Yes sir. ஓகேவா? Okay sir. அடுத்தது இதுவும் அதே கொஸ்டின் தான். 4 இன்ட்டு 2 எவ்வளோ? 4 2 8 8 8 3 24,000. அப்ப 24. 24. மீன் தொட்டியோட இது கேக்குறாங்க. 24,000. அடுத்தது கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? இது ஒரு சூப்பரான சம். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து 7:5:2. 2. சரிங்களா? 7:5:2. அப்ப நம்ம என்ன பண்றோம்? லென்த்தை வந்து 7A எடுத்துக்கிறோம். 7 எடுக்காம அது ஏ எல்லாத்தையும் ஏ சேர்த்துக்கிறோம். 7A 5A 2A 7 5 கூட்டினா 12. 12 2 கூட்டினா 4. 14A. சரிங்களா? 14A பிரிச்சிருக்காங்க. அப்ப 7A இன்ட்டு 5A இன்ட்டு 2A பட்டா 14A கியூப். 14A கியூப் ஈக்குவல் டு ஆமா சார். 35,840. வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. எஸ் சார். அப்ப 14A கியூப் ஈக்குவல் டு 35,840. அப்ப ஏ வந்து என்னன்னு கண்டுபிடிங்க. எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. பவித்ரா, திலகன், விஷால், பாண்டி மீனா எல்லாம் சால்வ் பண்ணுங்க. மோகனா எல்லாமே சால்வ் பண்ணி இது பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து கியூபாய்ட் பார்க்குறோம். கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இப்போ அதோட ரேஷியோ வந்து 7:5:2 கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஏ இன்க்ளூட் பண்றோம். 7A 5A 2A 7. சார் இப்போ இப்போ நம்ம ஐடிக்கு வந்து ஐடி ஈக்குவல் டு இப்போ வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா அண்ட் ஹைட்னு சொன்னீங்களா சார்? ஆமா. இப்போ அப்போ ஹைட்னா ஹைட் ஈக்குவல் டு வால்யூம் பை ஏரியா தான் சார் வரும். இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல. இப்போ இந்த ஃபார்முலாவே பேட்டர்னே வேற. அதாவது எல்லாத்தையும் லென்த்துக்கும் பிரெத்துக்கும் ஹைட்டுக்குள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க. 7 மடங்கு 5 மடங்கு 2 மடங்கு. அந்த மடங்கு தான் ஏன்னு போட்டிருக்கோம். 7A 5A 2A. அப்ப 3 பெருக்குனா 7 இன்ட்டு 5 என்ன வரும்? 35 வரும். 7 இன்ட்டு 5 35 வரும். 35 இன்ட்டு 2 70 வரும். 70A கியூப் ஈக்குவல் டு 35840 சென்டிமீட்டர் கியூப். சரிங்க சார். ஒரு நிமிஷம் சார். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா 7A + 5A + 2A இஸ் ஈக்குவல் டு இல்ல இல்ல எல்லாத்தையும் கூட்ட சொல்லல. வால்யூம்னா பெருக்கணும்ல. பெருகணும். ஓகே ஓகே பெருகணும். 7A இன்ட்டு 5A இன்ட்டு 2A ஈக்குவல் டு 358. 7 5 35 35 70 ஏ கியூப். 70A கியூப் ஈக்குவல் டு 35,840. அவ்வளவுதான். 0 0 அடிச்சிடலாம். A கியூப் ஈக்குவல் டு 7 அடிச்சா 5 7 5 35 ஒரு 7 7 A கியூப் 512. A கியூப் ஈக்குவல் டு 512 அப்படின்னா A எவ்வளவு வரும்? 16 2 16 ஒவ்வொன்றா மல்டிகே 8 8 64 64 ஒவ்வொன்றா மல்டிகேஷன் பண்ணி போனாங்க சார். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா கியூப் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சைடுல எழுதிங்க. 1 கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 சார். 2 கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? 8 சார். 3 கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? 27 27 சார். கரெக்ட். 4 கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? 64 சார். 64. 5 கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? 625 சார். 5 5 25 25 இன்ட்டு 5 125 125 சார். 125 வரும். ஆமா. 6 கியூப் ஈக்குவல் டு என்ன வரும்? 6 கியூப் வந்து 36 36 6 6 36 மீது 3 ஒரு 6 126 சார். தப்பா சொல்றீங்க. 6 6 36 18 18 மணி 216 சார். 216. 6 கியூப் 7 கியூப் போடுங்க. 7 கியூப் 47 9 63 எண்ணாங்க 28 28 6 34 343 சார். 8 கியூப் 8 64 64 8 8 32 38 48 512 சார். இப்ப 9 கியூப்
9 729 சார். 10 கியூப் 10 கியூப் வந்து 1000 சார். 11 கியூப் 1300 சார். 1300 21 சார். இல்ல, கரெக்டா போடுங்க. 1300 31 சார். கரெக்ட், சூப்பர். 1300 அந்த மாதிரி 20 வரைக்கும் போட்டு வச்சுக்கணும். 20 கியூப் வரைக்கும் போட்டு வச்சுக்கணும். ஸோ அப்பதான் பார்த்த உடனே 20 கியூப். கியூபா சார்? ஆமா, 20 கியூப் வரைக்கும் நம்ம போட்டு வச்சுக்கணும். 20 கியூப் வரைக்கும் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இப்ப 3584 வந்து நம்ம வகுத்தோம்னா ஃபைனலா என்ன ஆன்சர் வந்தது? சார் 7. இப்போ இந்த ஆப்ஷன்ல இப்ப இல்ல சார், இந்த ஆப்ஷன்ல 8 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க சார். அந்த 8 3 பெருகி போகலாம், 16 3 பெருகி போகலாம். இல்ல, ஓகே, எது ஒரு டக்குன்னு போட்டுக்கலாம் நீங்க சார். அப்படி போடலாம். ஆனா வந்து 20 வரைக்கும் கியூப் வந்து மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும். 20 ஓகே. ஸ்கொயரும் 20 கியூபும் வந்து நம்ம மனப்பாடமா தெரிஞ்சு வச்சாதான் இந்த எக்ஸாம்ல டக்குன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு ஈஸியா டைம் கம்மியாகும். சரிங்க சார். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அப்போ ஓகே சார். சரி, இப்ப ஒரு தொட்டி செய்யறாங்க. An aquarium is in the form of cuboid. ஸோ கியூபாய்டு வந்து 80 30 40. 80 30 40. ஏரியா கோட்டு எல் இன்டி பி இன்டி ஹெச் தான் சார். ஆமா, எல் வந்து 80, பி வந்து 30, ஹைட் வந்து 40. சரிங்களா? இப்ப என்ன கேக்குறான்னா கேள்வியில the base and two side faces, two side face and back face. பேஸும் 2 சைடும் பேக்கும் வந்து கவர்ட் வித் கலர்ட் பேப்பர். ஃபைண்ட் தி ஏரியா பேப்பர் நீடட். இப்ப இந்த கேள்வி சூப்பரான கேள்வி, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்வி. ஒரு மீன் தொட்டி இருக்கு. மீன் தொட்டியில என்ன பண்றாங்க? மீன் தொட்டில என்ன பண்றாங்க? சந்தோஷ், கேக்குதா? கேக்கு சார், கேக்கு சார், சொல்லுங்க சார். மீன் தொட்டி என்ன பண்றாங்க? மீன் தொட்டியில வந்து 80 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு அளவு சொல்றாங்க சார். அடிப்பக்கம் 2 சைடு, 2 பக்கவாட்டங்கள் முகங்கள் மற்றும் ஒரு பின்பக்க முகம் ஆகியன வண்ணத்தால் கொண்டு மூடப்பட்டால் தேவைப்படும் வண்ணத்தாலின் பரப்பளவு. ஸோ இப்போ கலர் காகிதம் கொண்டு மூடுறாங்க. அதோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க சார். ஆமா, கலர் காகிதம் ஒரே ஒரு பக்கம் மட்டும் திறந்துருக்கு. கியூபாய்டுக்கு எத்தனை பக்கம்? கியூபாய்டு வந்து 4 பக்கம் சார். ஆஹா, 6 பக்கம். கியூபுக்கு 6 6 முகம் சொன்னோம்ல, அதே ஆமா சார். அதே தானே கியூபாய்டுக்கும் இருக்கும். ஓகே சார். தொட்டியா செய்யும் போது மேல வந்து திறந்திருக்கும். அப்ப 6ல 1 காணாம போயிடும். எஸ் சார். அப்ப எதுக்கு 6ல 1 போச்சா? மிச்சத்தனை 5 சார். 5. 5ல வந்து பேஸு 2 சைடு பேக்கு. பேஸு 2 சைடு பேக்கு. அப்ப மொத்தம் 5ல 4 தான் வந்து பேப்பர் போட்ட போறோம். 5ல 4 தான் பேப்பர் ஒட்டுறோம். அந்த 4 பேப்பர் ஒட்டினதுக்கு அப்புறம் ஏரியா எவ்வளவு? 4 பேப்பர் ஒட்டுறதுக்கு எவ்வளவு ஏரியா தேவைப்படும் கேக்குறாங்க. ஓகே, புரியுதா? எஸ் சார். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து கீழ இருந்து ஆரம்பிப்போம். கீழே பேஸ்னா என்ன இருக்கும்? பேஸோட ஏரியா என்ன? ஏரியா கொண்டு வால்யூம் போயிட்டா சார். இல்ல இல்ல, இப்ப பேஸோட ஏரியானா இப்ப வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். பேஸ் ஏரியா எழுதிங்க, நோட் பண்ணீங்க. பேஸ் ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி. எல்பிஎஸ் 96,000 சார். இல்ல இல்ல, நான் சொல்றது நோட் பண்ணுங்க. பேஸ் ஏரியா ஈக்குவல் டு எஸ் எல் சார். இன்ட்டு பி. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். பேஸ் ஏரியா என்ன சொன்னேன்?
பேஸ் 80 into 30 into 40 சார்? 80 into 30. இப்போ பேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஃபார்முலா நோட் பண்ணியா? எது சார்? பேஸ் ஏரியா ஈக்குவல் டு எல் இன்டு பி. எல் இன்டு பி சார்? ம். ஓகே சார். அப்புறம் சைடு ஏரியா. சைடு ஏரியா என்னன்னா எல் இன்டு ஹெச். ஓகே சார். பேக் ஏரியா, பேக் ஃபேஸ் பி இன்டு ஹெச். சி இன்டு ஹெச் சார்? பி சிஏ கிடையாதுங்க, எல்பிஹெச் தானே இருக்கு. பேக் ஏரியா சொல்லுங்க சார். பி இன்டு ஹெச். பி பி சார்? பி இன்டு ஹெச். பாம்பே. பி இன்டு ஹெச். ஓகே சார். இப்ப கணக்கு யோசிங்க, எத்தனை பேஸ் சொல்றானுங்க? மொத்தம் 3 பேஸ். பேஸ் ஏரியா, சைடு ஏரியா, பேக் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா போவோம். பேஸ் ஏரியாக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? 80 into 30 சார்? அவ்வளவுதான், போடுங்க, கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். 80 into 30. ஏன்னா 2400 வருது சார். அவ்வளவுதான். அடுத்த சைடு ஃபேஸ் எத்தனை? சைடுக்கு என்ன சொன்னேன்? எல் இன்டு ஹெச். எத்தனை சைடு சொல்லியிருக்கான் கேள்வியில? 2 சைடு. அப்ப 2 into எல் into ஹெச். 2 into 80 into 40. அப்போ 64,000 சார். 64,000 வருது. 6,400. 6400 சார். 6400. பேக் ஃபேஸ் கண்டுபிடிங்க. பேக் ஃபேஸ்னா பி சார்? பி into ஹெச். 1200 சார். எல்லாத்தையும் கூட்டுங்க. 2400, 6400, 1200, 8, 10, 6, 2, 8, 9, 10, 10,000 சார். 8,000 தான் சார் ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 2,400. 6400. கடைசி வந்து 1,200. ஆக மொத்தம் 3,600. 3,600. 3,600. சைடு வந்து 80 into 40. அது ஒரு 3,200. 3,200னா 6,400. ஆமா, 10,000 தான் வருது. கரெக்ட். அப்ப ஆன்சர் இல்லை இதுல. இப்ப எல்லாருக்கும் 10,000 வருதா? யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. சம் போட்டவங்க. திலகன், விஷால், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இத்தனை பேர் இருக்கோம்ல, கிளாரிஃபை பண்ணணும். மீன் தொட்டியோட பேப்பரு 10,000 வந்துதா? தெரியலையா? 10,000 தான் வருது சார். 10,000 தான் வருதுல்ல. நாங்க போட்டா 10,000 தான் வருது. சரி, ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் கொடுத்துட்டாங்க. லென்த் பிரெத் கொடுத்துட்டாங்க. ஹைட் கேட்கறாங்க. அப்ப V ஈக்குவல் டு LBH. ஃபார்முலா எழுதிக்கலாம். V ஈக்குவல் டு LBH. H ஈக்குவல் டு என்ன வரும்? வால்யூம் பை பேஸ் ஏரியா சார்? வால்யூம் பை பேஸ் ஏரியா தான். அங்க ஏரியா கொடுக்கலையே, LB தானே கொடுத்துருக்காங்க. வால்யூம் பை LB. அதான் ஏரியா தான் லென்த் இன்டு பிரெத். அதான் நம்ம கொடுத்ததை வச்சு ஃபார்முலா சொல்லணும். அதாவது இங்க LBH, V ஈக்குவல் டு LBH. therefore H ஈக்குவல் டு V by LB. போட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஹைட் ஈக்குவல் டு வால்யூம் பை பேஸ் ஏரியா. கொஸ்டின் பேப்பர்ல வால்யூம் வந்து 1440, பேஸ் ஏரியா வந்து 5 into 8, 7 2 14, 4 8, 4, 4, 5. அட்டன் பண்றவங்க எல்லாருமே என்ன சார் பண்ணுங்க? 12 சார். 12. கரெக்ட். 12 கரெக்டா வந்துச்சு. திலகன் 12 வந்துதா? பவித்ராக்கு 12 வந்துதா?
பாண்டி மீனாக்கு 12 வந்ததா? எஸ் சார். எஸ். அதாவது வந்துச்சுன்னா எஸ் சொன்னாதானே வந்து எனக்கு தெரியும். ஓகே, வெரி குட். அடுத்தது, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து லென்த் பிரெத் ஹைட் கியூபாய்டு வந்து 10% இன்க்ரீஸ் பண்றாங்களாம். லென்த் பிரெத் ஹைட் வந்து 10% இன்க்ரீஸ் பண்றாங்களாம். 10% இன்க்ரீஸ்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஏ அப்படின்னா எல் அப்படின்னா எல் இன்ட்டு 1.1. 10% இன்க்ரீஸ்னா எல் 10% இன்க்ரீஸ்னா எல் should be replaced by 1.1 எல். சரியா? அதே போல பி 10%னா பியும் வந்து 1.1 இன்ட்டு பி. சி 10னா சியும் 1.1 இன்ட்டு சி. அப்போ 1.1 1.1 பெருக்குனா என்ன வரும்? அந்த 1 எப்படி சார் வந்துச்சு? 10% வச்சுக்கங்களேன். 100%னா 10னா 110ன்னு போடலாம். 110/100 போட்டா என்ன வரும்? 1.1. 10% இன்க்ரீஸ்னா 1.1. 20% இன்க்ரீஸ்னா என்ன இப்ப பண்ணும்? 20னா 2. இப்ப 20னா 2.1 சார்? நோ 20னா 1.2. இப்போ 20னா 120/100. ஆமா, அதானே கரெக்ட் சார்? கரெக்ட் கரெக்ட். 130/100. 30னா 130/100. ஓ, எவ்வளவு அந்த அதை ஆட் பண்ணி டிவைட் பை 100 போட்டா போச்சு. ஆமா, அப்ப அந்த ஃபிராக்ஷன் கிடைக்கும். இப்ப இப்போ எல்லும் 1. எல்லும் 1.1, பியும் 1.1, சியும் ஹெச்சும் 1.1. அப்ப 3 வாட்டி 1.1 பெருக்குங்க பாப்பா என்ன வருதுன்னு. 3 வாட்டி 1.1 பெருக்குனா என்ன வருது மோகனா? 1.2. விஷால். சார் சந்தோஷ். 1.331 சார். அவ்வளவுதான். 1.331 ஒன்னுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, 331 இருக்கு இல்லையா, அதான் இங்க பர்சன்டேஜ் 33.1%. ஓ, இதை வந்து 100 மல்டிபிகேஷன் பண்ணுவோம். அதை மல்டிபிள் அந்த 1 கழிச்சிருங்க. 1 கழிச்சிட்டு 100ஆல பெருக்கணும். 1.331 தானே வந்தது. உங்க ஆன்சர் என்ன வந்தது? 1.331 சார். 1.331. 1 கழிச்சா அது 1 ஏன் சார் கழிக்கணும் நம்ம? 1 ஏன் கழிக்கணும்னா அப்பதான் வந்து மிச்சம் இருக்க வால்யூம் 1 வந்து ஆல்ரெடி இருக்கிற வால்யூம். ஃபர்ஸ்ட் வந்து எல்பிஹெச் இருக்க வால்யூம் வந்து 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 100ஓட கூட்டுறோம் இல்லையா. இவன் எவ்வளவு அதிகமாகுதுன்னு தான் கேட்டிருக்கான். அதிகமாகுதுன்னா ஏற்கனவே இருக்கிறத கழிக்கணும். ஏற்கனவே ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபை வந்து 10% அதிகப்படுத்துறோம். அப்ப இருக்கிற கியூபை வால்யூம் கழிக்கணும்ல, எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்கறான். ஏற்கனவே வந்து எல் வந்து 10 இருக்கு, பி 20 இருக்கு, சி 30 இருக்குன்னு வச்சுக்கேன். கணக்கு ஒரு இது சொல்ற பாருங்க. எல் 10 நோட் பண்ணீங்க. எல் 10 நோட் பண்ணிட்டீங்களா? பி 20, ஹெச் 30 நோட் பண்ணீங்களா? 10 Yes, 20 sir. 30 போட்டீங்களா? 10% அதிகப்படுத்துறோம் அப்படின்னா எல் வந்து 11 மாறும். 10% இன்க்ரீஸ்னா பி வந்து பி 10%னா 12. ஏங்க 20ல 10 எவ்வளோ? 20ல 10% 2 22 மாறும். 30ல 10% எவ்வளோ? 3 33 மாறும். அதாவது என்கிட்ட இருக்க பழைய கியூபாய்டுக்கு வந்து 10 20 30 இருந்தது எல்பிஹெச்சோட வேல்யூ. நான் 3தோட இதுவும் வந்து 10% இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப எனக்கு 11 22 33 மாறும். 11 22 33 மாறும். ஸோ இந்த 10 20 30 பெருக்கி அந்த 11 22 33 பெருக்கி ரெண்டுத்தையும் கழிச்சனா தான் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ கிடைக்கும். அப்போ 1.331 இருந்து 1 கழிக்கணும். 1 கழிச்சா 0.331 வரும். 0.331 100ஆல பெருக்குனா 33.1 வரும். கழிக்கல என்னன்னா முழு வால்யூம் காட்டும், கழிச்சாதான் அதிகமான வால்யூம் மட்டும் காட்டும். என்ன யோசிக்கிறீங்க? கேக்குதுங்களா சந்தோஷ்? சார் சொல்றது. அதாவது என்னன்னா நீங்க என்னன்னா
கணக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு வால்யூம் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த செல்போன் கொடுத்துருக்காங்க. செல்போன் சைஸ் சின்னதா இருக்கா? அடுத்தது அந்த செல்போன் வந்து இந்த டப்பா இருக்கு. இது வால்யூம் பெருசா இருக்கா? இந்த சைஸ்ல இருந்து இந்த பெருசா ஆக்கும்போது எவ்வளவு வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேக்குறாங்க. கேள்வி வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்க்ரீஸ் இன் வால்யூம், த வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை, அந்த கேள்வியில எவ்வளவு கன அளவு அதிகரிக்கும், அப்பனா அதிகரிக்கிற வேல்யூ மட்டும்தான் போடணும். ஃபுல்லா போட்டீங்கன்னா 1.331னா முழு வால்யூம். ஏறுதா மண்டையில? இல்ல ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு, ஆழ்ந்து சிந்திக்கிற மாதிரி இருக்கு. விட்டு விட்டு நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதா? வாய்ஸ் கேட்கலையா? கொஞ்சம் விட்டு விட்டு இப்ப கேக்குதா? ஆமா சார். அதாவது நீங்க என்னன்னா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ்னா ஒன்ன கழிக்கணும். இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ்னா ஒன்ன கழிக்கணும். அப்ப நமக்கு என்ன வந்தது? என்ன ஆன்சர் வந்தது ஃபைனலா? ஃபைனலா என்ன ஆன்சர் வந்தது? இப்ப வாய்ஸ் கேக்குதுங்களா சந்தோஷ்? சார் விட்டு 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 கேக்குதா? சரி, கொஞ்ச நேரம் ஆமா அப்படியே சார். பண்ணு. விஷால், am I audible? எஸ் சார். ஃபைனலா நமக்கு என்ன எஸ் ஆன்சர் சார். வந்தது ஃபைனலா? 33.1 சார். ஆமா, அது வந்து 1.331 வந்தது. அதுல இருந்து ஒன்ன கழிக்கிறோம். ஒன்ன கழிச்சா 0.331 வரும். 0.331 100ஆல பெருக்குனா 33. 33.1% வரும். அடுத்த கொஸ்டினும் டைரக்ட் கொஸ்டின் கிடையாது, ஒரு ஆல் கொடுத்துருக்காங்க. ஆல் வந்து 10 × 9 × 8 ஒரு வீடு. ஸோ ஒயிட் வாஷ் பண்றதுக்கு, ஒயிட் வாஷ் வாலுக்கும் சீலிங்க்கும் ஒயிட் வாஷ் பண்றதுக்கு என்ன ஆகுது? எவ்வளவு ரூபாய் சொல்றாங்க பாண்டி மீனா? அன்மியூட் பண்ணிட்டே பேசுங்க பாண்டி மீனா. வாலும் சுத்தி இருக்க வாலும் சீலிங்கும் பெயிண்ட் அடிக்க எவ்வளவு காசு கேக்குறாங்க? 8.50. 8,000 ரூபாய் கேக்குறாங்க. 8 ரூபாய் 50 காசு கேக்குறாங்க. வெரி குட். இப்ப நமக்கு இந்த ஒயிட் வாஷ் அடிக்கணும்னா 4 வாலு ஒரு சீலிங், பேஸ் வந்து வராது. சரியா? அப்ப சீலிங்கோட ஏரியா என்ன வரும்? பவித்ரா சொல்லுங்க, சீலிங்கோட ஏரியா என்ன வரும்? LBHல சீலிங்கோட ஏரியா கண்டுபிடினா நான் என்ன பண்ணணும்? பவித்ரா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, சீலிங்கோட ஏரியா. இன்டு பண்ணணும் சார். எந்த ரெண்டு? நான் என்கிட்ட L இருக்கு, B இருக்கு, H இருக்கு. எந்த ரெண்டை இன்டு பண்ணணும்? லென்த்தும் ஹைட்டும் சார். நோ, ஹைட் எங்க சீலிங்ல வரும்? சீலிங் வந்து சீலிங்கும் பேஸும் ஒரே ஏரியா. அப்பனா என்ன வரும்? தப்பானாலும் பரவாயில்ல, சீலிங்கே அப்ப மாத்தி சொல்லலாம். சீலிங்கும் பேஸும் ஒரே ஏரியா. அப்ப பேஸ் ஏரியான்னு என்ன பண்ணணும்? லென்த் இன்டு பிரெத்தா சார்? ஆமா, கரெக்ட். லென்த் இன்டு பிரெத். சீலிங்கும் பேஸும் ஒண்ணுதான். சீலிங்கும் பேஸும் ஒண்ணுதான். சீலிங்கும் பேஸும் ஒண்ணுதான். லென்த் இன்டு பிரெத். சரிங்களா? ஓகே சார். அப்ப சீலிங் ஓகே சார். பேஸ்னால லென்த் இன்டு பிரெத். அடுத்தது நமக்கு என்னன்னா வாலுக்கு என்ன வரும்? லென்த் இன்டு ஹைட். லென்த் இன்டு ஹைட் வந்து ரெண்டு பக்கம் வரும், பிரெத் இன்டு ஹைட் வந்து ரெண்டு பக்கம் வரும். மொத்தம் 5 சர்ஃபேஸ் இல்லையா? அப்ப நம்ம ஃபார்முலா என்னன்னா 2 × லென்த் இன்டு ஹைட் பிளஸ் 2 × பிரெத் இன்டு ஹைட் பிளஸ் லென்த் இன்டு பிரெத் போட்டீங்கன்னா டோட்டல் ஏரியா கிடைக்கும். 8,000 ரூபாயில பெருக்குனா ஆன்சர் கிடைக்கும். போட்டு சொல்லுங்க பாப்போம். சந்தோஷம், ஒரு வீடு இருக்கு. சந்தோஷம், ஆடிபிளா இருக்கா? சார். ஆடிபிளா இல்லைன்னா உங்களோட சார்
கொஞ்ச நேரம் வந்து நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். கேமரா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா ஆடிபிள் ஆகும். சார் இப்போ ம். 2 நம்ம எதுக்கு சார் மல்டிபிகேஷன் பண்ணோம்? இப்போ 2 இன்ட்டு எல் இன்ட்டு இல்ல பின்னு இல்ல நான் சொல்றீங்க சார். வரேன். ஒரு வீடுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கதை சொல்றேன். ஒரு வீடுனா கீழே என்ன இருக்கும்? பேஸ் இருக்கு சார். கீழே தரை, தரை. மேல மேல வந்து சீலிங் இருக்கு சார். கூரை, சீலிங். அப்ப பேஸோட ஏரியா எல் இன்ட்டு பி. கூரையோட ஓகே ஏரியா சார். கூரையோட ஏரியா எல் இன்ட்டு ஹைட் சார். நோ, லென்த் இன்ட்டு தப்பு ஹைட். தப்பு. கூரையும் எல் இன்ட்டு பி தான். கூரையும் தரையும் நல்லா ரெண்டும் அதே ஷேப்ல தான் இருக்கும். கூரை எப்படி இருக்கோ அதே போல தரையும் இருக்கும். அங்க ஹைட் எங்க வந்தது? கூரைக்கு எங்க ஹைட் வந்தது? கூரையோட ஏரியா எஸ் சார். கூரையும் பேஸும் ஒரே மாதிரி இருக்கும். சரியா? அது எல்லாருமே கரெக்டா இப்ப அவங்க பவித்ரா சொன்னப்ப கூட வந்து அதான் சொன்னாங்க, லென்த் இன்ட்டு ஹைட் சொன்னாங்க. அப்படி ஹைட் வராது. கூரையும் ஏரியாவும் ஒரே இது இருக்கும். அப்ப லென்த் இன்ட்டு பிரெத். அப்ப 2 டைம்ஸ் வருதா? ஆனா தரைக்கு பெயிண்ட் அடிப்போமா? அது அடிக்குமாண்ணா சார்? அடிக்க மாட்டோம். நமக்கு நல்லாவே தெரியும் தரைக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டோம். அப்ப மேல மட்டும் எடுக்கிறோம். ஆனா மத்த 2 பக்கம், இங்க 2 பக்கம் இருக்குமா, இங்க 2 பக்கம் இருக்குமா, அதான். புரியுதா இப்ப கதை? வீட்டுல இந்த பக்கமா அந்த பக்கம் சோறு அதான் இருக்குமா? ஆமா. இந்த பக்கம் இந்த ஆமா பக்கம் சார். சோறு இருக்கும். அப்ப போட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி பிளஸ் 2 இன்ட்டு எல் இன்ட்டு சாரி, ஹெச் பிளஸ் 2 இன்ட்டு இல்ல எல் இல்ல இன்ட்டு இல்ல 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 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி சொன்னீங்க, தப்பு. தரைக்கும் பெயிண்ட் அடிக்கிறீங்க நீங்க. 2 இன்ட்டு எல் இன்ட்டு ஹெச் பிளஸ் 2 இன்ட்டு எல் இன்ட்டு கரெக்டா சொல்லணும் ஃபார்முலா. பிஏ சார். எல் இன்ட்டு பி வந்து ஒரு வாட்டி தான் வரும். எல் இன்ட்டு ஹெச் ஓகே 2 சார். வாட்டி எல் இன்ட்டு ஹெச். வரும். பி இன்ட்டு ஹெச் 2 வாட்டி வரும். யார் ஆன்சர் தெரிஞ்சது? ஆன்சர் தெரிஞ்சா சொல்லலாம். 8000 ரூபாய் கணக்கு போட்டு சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு காசு. அந்த ஃபார்முலா மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க சார் அப்படியே மறுபடியும். ஃபார்முலா ஒண்ணும் இல்லப்பா. அது ஃபார்முலாவா மனப்பாடம் பண்ணா ஞாபகம் இருக்காது. நீ வந்து வீடு பாரு. நம்ம வீட்டுக்குள்ள போனா வீட்டுல தரை இருக்கும், கூரை இருக்கும். தரைக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டோம். அப்ப கூரை வந்து எல் இன்ட்டு பி பிளஸ் 2 பக்கம் சோர் ஓகே சார். இருக்கும். 2 பக்கம் சோர் இருக்கும். அது 2 இன்ட்டு எல் இன்ட்டு ஹெச். அப்ப முன்னாடி பின்னாடி சோர் இருக்கும். 2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். 2 இன்ட்டு எல் இன்ட்டு ஹெச். நீ எதுவுமே ஃபார்முலா பண்ணக்கூடாது. எல்லாம் லாஜிக்கலா திங்க் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். சரியா? லாஜிக்கலா திங்க் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதான் இது. ஸோ வந்து என்னன்னா, இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். எல்லாமே கியூபாய்டு ரிலவெண்டான சம். ஸோ இப்போ கியூபாய்டு ரிலவெண்டான சம் வந்து இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுல ஃபார்முலா எல்பிஹெச், பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று பெயிண்ட் அடிக்க சொல்றாங்க, இல்ல வந்து பேப்பர் ஒட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தோம். சரியா? ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும் லிங்க் அனுப்புறேன். ஸோ ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல மட்டும் கேமரா ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுவா வராங்கன்றத நம்ம இது பண்ணணும். சரியா? ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல உட்காந்துங்க, பேப்பர் வச்சுங்க, பென் வச்சுங்க, சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லும்போது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும். சொன்னீங்கன்னா யூ ஆர் ஆன் த வேன்னு அர்த்தம். சரியா? ஸோ வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் மீட்டிங் இன் a short time. I will send you another link. Thank you. Thank you, sir. Yes, sir.